பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருந்தாரு. நிச்சயமா அந்த படத்துக்கான அந்த அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அதை. ஏன்னா ஒரு சூரியனை மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படிங்கிறது அவர் கதை இது. இந்த நாங்கள்லாம் வந்து சொந்த கதை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும். ஆப்போசிட்டாக கனெக்ட் ஆகாத வாழ் இருந்தாங்கன்னா அது தலையை வெடிச்சுற மாதிரி ஆகிடும். நான் படம் பண்ணும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணுற கேரக்டர், நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள், நடிகர்கள் ஏதோ வகையில் விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளாக இருக்கும். ஒன்று நான் அவங்களுக்கு சைக்கோவாக தெரியுவேன், இல்லை அவங்க எனக்கு சைக்கோவாக தெரியுவாங்க. எனக்கு என்ன பண்ணே தெரியாது. அப்போ போய் கெஞ்சுவேன், போய் நைட்டுக்கான போய் கெஞ்சுவேன். அது எங்கள் அம்மா அப்படிம்பேன், அது எங்கள் அக்கா அப்படிம்பேன், அது எங்கள் அண்ணன் அப்படிம்பேன். ஏன்னா அப்படியே தூக்கி வச்சிருவோம் முன்னாடி. அது நீ வேற யாரும் கிடையாதுங்க, அது எங்கள் அண்ணன், அதனால தான் உங்கள்கிட்ட அப்படி வேலை வாங்குறேன், புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நிஜ மனிதர்களை நமக்கு கதாபாத்திரங்களாக மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை. ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே. நமக்குள்ள வழியை ஏற்படுத்திய நமக்குள்ள இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ளே உலுக்கி உரமாகி என்னைக்காவது என்னை வெளிக்காட்டிட மாட்டேயா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே. அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியா பண்ணலை, அதுல இருந்து ஏதோ ஒன்று கூட தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெயின். கேரக்டர்ஸ்ட ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்கறது என்னன்னா, நான் நினைச்சிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட், அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்பட்டாதான் இயங்குவோம். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் தான் அந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கெல்லாம் டானா ராஜ்கிரண் சார் இருக்காரு. சார் ரொம்ப என்ன சொல்றது, அம்மா அது சொல்ல முடியாது சார். நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேசின மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நல்லா ஞாபகம் இருக்கு, நம்ம கலைஞர் 100 நிகழ்ச்சியில் தான் அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஒரு 3 hours. அப்போ நீங்கள் அந்த பேசினது, வடிவேல் சார் நீங்கள் நானும் 3 பேரும் பேசிக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதாவது இத்தனை நாள் சினிமாக்குள்ள நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து கிராமத்து கதைகளோட, கிராமத்து மனிதர்களோட அத்தனை வேர்ல இருந்து பிடிங்கிட்டு வந்து அது அத்தனையுமே வந்து நீங்க கடத்தின விதம் இருக்குல்ல, இது இன்னைக்கு எல்லாமே எங்க எல்லாத்துக்குமே வந்து அதுதான் மூல பாடமா இருக்கு. நான் நிச்சயமா சொல்றேன், உங்களோட படங்கள், உங்க கிராமத்து படங்களோட உங்க படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டரை எப்படி சாதாரணமா நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டரை வந்து சாதாரணமா நம்ம வீட்டுல சாதாரணமா தெரியக்கூடிய மாமா, சாதாரணமா தெரியக்கூடிய மதினி, சாதாரணமா தெரியக்கூடிய அக்காக்கள், இது எல்லாத்தையும் நீங்க ரொம்பவே அவங்களுக்குலாம் உயிர் ஊட்டி அவங்க தெய்வங்களாம் மாற்றி விட்டுருக்கீங்க. அதோட வெளிப்பாடுகள் தான் மாமன் வரைக்கும் இருக்கு. நிச்சயமா சொல்லணும்னா உங்களோட பாதிப்பு இல்லாம இந்த மாமன்கள்லாம் உருவா வாய்ப்பே கிடையாது. மாமனும் உருவா வாய்ப்பு கிடையாது, வாழையும் உருவா வாய்ப்பு கிடையாது. அது உங்களுக்கு எப்பவுமே நாங்கள் நன்றியுடன் பட்டிருக்கோம். அப்புறம் அந்த டீம்ல வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்றேன். எனக்கு ஒவ்வொருத்தர் தனியாக சொல்ல முடியல. விவேக் சார், விவேக் தெரியும், அவரை கண்டிப்பா இந்த மாதிரி படத்துக்குலாம் வந்து என்ன சொல்றது, உணர்வு, குடும்பம், உறவு அப்படின்னா இறங்கி வேலை செய்ய அமைச்சவர். நிச்சயமா நல்லா எழுதிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர், எனக்கு பேர் தெரியல, நிஷாமா, ஓகே. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், தமிழ் பேசுவாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து தமிழ்லேயே பேசினாரு. ஓகே ஓகே, சந்தோஷ் பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்கேன். நிச்சயமா நீங்க பேசின விதத்திலே புரியுது இந்த கதையை நீங்க எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமா உங்களோட ஒரு பெரிய ஜேர்னி தமிழ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே, ரொம்ப நன்றி. நிச்சயமா ஒரு சூரியனை முதல்ல சூரியனுக்கு